ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு. வருஷம் கூட காத்து வாக்குல கேட்டுட்டு இருக்கீங்க. இது நம்ம ஆளு, கேட்டுடலாமா? Ladies and gentlemen, இது நம்ம ஆளு. நம்ம கூட பேசுறதுக்காக இன்னைக்கு நவீன் இணைஞ்சிருக்கிறாங்க. யாசகம் எடுக்கிறவங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு எந்த மாதிரியான உதவிகள் தேவைப்படுது அப்படிங்கறத கேட்டு அவங்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவர் கூடயே பேசிடலாம். வணக்கம் நவீன். ஹலோ எஃப்எம் கேட்டுட்டு இருக்க எல்லாத்துக்கும் என்னோட வணக்கம். நான் நவீன் பேசுறேன். எதனால இந்த மாதிரியான ஹெல்ப்லாம் நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்க? எந்த விஷயம் உங்களை பண்ண தூண்டுச்சுது? மேடம், என்னோட காலேஜ் படிக்கும் தருணம் 2014 என்னோட 19 வயதுல வயசான பாட்டி ஒருத்தங்க பஸ்ஸுக்கு பணம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த கேட்டாங்க. நான் வச்சிருக்க 10 ரூபா பணத்தை கொடுத்துட்டேன். அந்த பாட்டி அந்த பணத்தை வச்சு நெக்ஸ்ட் டே ஒரு போதைப் பொருளை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இதை நான் பார்த்த முதல் இன்சிடென்ட். 2வது இன்சிடென்ட் ஒரு 26 வயது யங்ஸ்டர் யுவராஜ் அப்படிங்கிற நபர், அவரும் அதே மாதிரி பஸ்ஸுக்கு பணம் இல்லைன்னு கேட்டாரு. நான் என்னோட தேர்ட் இயர் அந்த தருணத்துல படிக்கும் தருணத்துல அவருக்கும் அந்த 10 ரூபா பணத்தை கொடுத்தேன். அவரும் அந்த காசை வச்சு நெக்ஸ்ட் டே ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. இந்த 2 இன்சிடென்ட் எனக்கு ரொம்ப கூட மனசுல ஏன் இந்த மாதிரி நபர்கள் இப்படி இருக்காங்கிற தாக்கத்தை கொடுத்துச்சு. பிகாஸ் ஆஃப் என்னோட ஃபேமிலி அந்த 10 ரூபாங்கிறது எனக்கு நைட்டு டின்னருக்காக வச்சிருந்த பணம். என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன் அந்த 10 ரூபா எனக்கு பெரிய வேல்யூவா இருந்தது. அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்கிற வழி இருந்தது. அந்த டைம்ல அப்துல் கலாம் விவேகானந்தோட புத்தக வரிகள் எனக்குள்ள நிறைய தாக்கத்தை கொடுத்துச்சு. விவேகானந்தோட வரிகள் எதிர்கால இந்திய இளைஞர்கள் கையில அப்படின்னு தலைவர்களோட வரிகள் எங்க அப்படிப்பட்ட இளைஞன் போதைக்காக யாசம் எடுக்கக்கூடிய சூழல் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அடுத்த நாள் ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தர் யாசகம் எடுத்தாரு. இது 4வது நாள் நடக்கக்கூடிய இன்சிடென்ட். அவர்கிட்ட அப்ரோச் பண்ணப்ப ஏங்கன்னா இப்படி யாசகம் எடுக்கிறீங்கன்னு கேட்டா அவர் என்ன சொன்னாரு, நான் என்னோட உடல் ஊனமா இருக்கு, மனசு ஊனம் கிடையாது. நான் வேலை தேடி வந்தேன். என்னோட உடல் தோற்றத்தை வச்சுட்டு எல்லாரும் எனக்கு பணத்தை கொடுத்து என்னை பிச்சைக்காரங்களா மாத்திட்டாங்க. அப்ப எங்களை மாதிரி ஆளுங்களை யாசகரா மாத்துறது யாரு? உங்களை மாதிரி ஆளுங்க தானே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. எங்க அப்பாவோட கம்பேர் பண்ண தோணுச்சு. பிகாஸ் ஆஃப் எங்க அப்பா மாற்றுத்திறனாளி தான். நாளைக்கு இதே சூழல் எங்க ஃபேமிலியில வந்துட்டா என்ன அப்படிங்கறத நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நபர்கள் ஏன் இருக்காங்க நிறைய அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். 2014 சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல 2 days சேலம் பஸ் ஸ்டாண்ட்லயே சாப்பாடுல வெறும் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிட்டு நான் அங்க பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருந்தோம். அப்பதான் அவங்களோட வழிகள் எல்லாம் உணர ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணேன், லைஃப் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம அர்ப்பணிக்கணும்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை நம்ம செய்யணும்னு முடிவு பண்ணேன். கண்டிப்பா ஒரு விஷயம் ஏற்படுத்தின அந்த தாக்கத்தால உங்களால இப்ப நிறைய பேர் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா? நிறைய விஷயங்கள் இன்னும் பேசலாம் நவீன். ஹலோ எஃப்எம் 92.7 தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.